ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திலகச்சிலேருந்து திலகா பேசுகிறேன். வரலட்சுமி பூஜை வந்தாச்சு இல்லைங்களா, என்னால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. மொத்தமாக வீட்டை க்ளீன் பண்ண முடியாது, ஒரு நாளைக்கு ஒரு ரூமாக க்ளீன் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு சமையல் ரூம் எடுத்திருக்கேன். சமையல் ரூம் க்ளீன் பண்ணுற வீடியோலாம் இல்லை, க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நான் எப்படி பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வெல்லாம் தொடச்சி வச்சாச்சு, கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன். நான் அடுக்கி வச்சிருக்கிறத மட்டும் காமிக்கிறேன். எங்கள் சமையல் ரூமுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி அடுக்கியிருக்கேன். நீங்கள் வரலட்சுமி பூஜைக்கு க்ளீன் பண்ணியாச்சா? கொஞ்சம் நான் பாட்டிலெலாம் காலியாக வச்சுருக்கேன். மளிகை சாமான்லாம் வாங்கி கொட்டணும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி காய வச்சுருக்கேன். சில ஐட்டம் மட்டும் கொட்டி வச்சிருக்கேன். மேலே என்னடா 3 பாக்ஸ் இருக்குன்னு பார்க்காதீங்க. அதில் வடவம், வத்தல், ஊறுக்காய் தொடக்கூடாது அடிக்கடி, அதனால குளிச்சுட்டா தோணுன்றதுக்காக மேலே வச்சிருவேன். அப்போ தேவைன்னும் போது குட்டி பாக்ஸில் போட்டு யூஸ் பண்ணிப்பேன். இங்கே பாட்டில்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் கொட்டி வச்சிருக்கேன். ஆயில் கேன்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு ஊற்றி வச்சுருக்கேன். இது புளி ஜாடி, புளி இருக்கு. சமையல் மேடெல்லாம் துடைச்சாச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்க எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். பெட்டராக இருக்கா, இல்லை இதை விட நல்லா க்ளீன் பண்ணலாமா? எனக்கு தெரிஞ்ச அளவு க்ளீன் பண்ணியிருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணதுக்கு ஒரே ஒரு நல்ல காரியம் மட்டும் பண்ணேன். இந்த டோரை உடைச்சிட்டேன். ஒரு ஆஃப் மட்டும் ஓப்பன் பண்ண முடியும், அது வரைக்கும் காமிக்கிறேன். இங்கே ஃபுல்லாக கடாய், குக்கர், வீடியோக்கு தேவையான பாத்திரங்கள் இதுதான் இருக்கும். ஃபுல்லாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 2 கரப்பாம்பூச்சி இருந்தது, அதையும் அடித்து போட்டாச்சு. கேஸ் ஸ்டவ் சிலிண்டர் காலி ஆக போகுது. இந்த இடம் மட்டும் க்ளீன் பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நாளைக்கு தான் க்ளீன் பண்ணணும். சிலிண்டர் மாற்றிட்டு தொடச்சிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு. இன்னும் பாத்திரம்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இதுவும் வாஷ் பண்ணணும். இந்த கபோர்டும் க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிற ஐட்டம்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி பாக்ஸு, தேங்காய் வைக்கிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டிஷ்யூ பேப்பர் அதெல்லாம் வச்சுருக்கேன். கப்பெல்லாம் அங்கே வச்சுருக்கேன். நம்மளுக்கு சமையலுக்கு தேவையான முக்கியமான ஐட்டம்லாம் இங்கே வச்சுருக்கேன். இந்த இடத்துல எல்லாமே இருக்கும், எதுவும் தேடணும்னு அவசியம் இல்லை. ஃபுல்லுமே இங்கே கொட்டி வச்சாச்சு. வாங்க பெட்ரூமில் இருக்கிற கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம அடுக்கி உள்ளே வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. சீக்கிரம் வேலை குயிக்காக முடியுது. ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே உள்ளே அடுக்கி வச்சுருப்போம் இல்லைங்களா. எடுத்துட்டு அப்படியே நம்ம துடைச்சிட்டு அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது.
இது வந்து அவ்வளோ இது இல்லை, ரொம்ப மெலிசா இருக்கிறதுனால கொஞ்சம் சுருங்கினாப்புல ஆயிடுது துணி. உள்ள நல்லா தான் இருக்கும். மேலே பேக் மட்டும் எனக்கு இந்த கபோர்டில் வந்து இடம் பத்தல, 2 பேக் அட் அ டைம் ஒன்றா வைக்க முடியல, ஒன்று தான் வைக்க முடியுது. இது உள்ள வச்சிருக்க திங்ஸ் மட்டும் நல்லா அப்படியே நீட்டாக இருக்கு, அயன் பண்ணி வச்ச மாதிரி. டெய்லி யூஸ் பண்ணுறேன். இன்னொரு கபோர்ட் பார்க்கலாம். மேலே வந்து பெட்ஷீட்டு, ஸ்க்ரீன் கிளாத்து இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நைட்டிஸு, சுடிதாரு, இன்ஸ்கர்ட் அது மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். கீழே வந்து ஃபேன் ஷர்ட்டு, சுடிதாரு எல்லா ஐட்டம். இதெல்லாம் அயன் பண்ணலை, அப்படியே மடித்து மட்டும் வச்சுருக்கேன். அப்புறம் பூஜை முடித்த உடனே இன்னொரு நாள் உட்காந்து ஃபுல்லாக அயன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு. கீழே வந்து எப்போவுமே கீழே இருக்கிற கபோர்டில் வந்து எக்ஸ்ட்ரா திங்ஸு தான். நம்ம சர்ஃப் எக்ஸல், சோப்பு, கொஞ்சம் வாங்குகிற துணியோட ஐட்டம்லாம் வந்து இது உள்ளே வச்சுருப்பேன். சோப் தூள் ஐட்டம்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த பெட்ரூமோட கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்த ரூம் பார்க்கலாம் வாங்க. இந்த குட்டி ரூமும் க்ளீன் பண்ணியாச்சு. மேலே கபோர்ட்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோ ஹைட்டுக்கு வேண்டாம், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அதனால் சும்மா காமிச்சிடுவேன் ஜஸ்ட்டு. எல்லா ரூம்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் இருக்கும். நம்ம வீடு சின்ன வீடு. எல்லாம் க்ளீன் பண்ணி புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஒரே துணியாக தொங்க விட்டுருக்கேன் பாருங்க. இதெல்லாம் துவைக்கணும். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரெல்லாம் க்ளீன் பண்ண போகிறீங்க, யாரெல்லாம் வந்து சீக்கிரமாக என்னிட்ட முன்னாடியே பண்ணிட்டீங்க அப்படின்னு கமெண்ட்டில் லைக் போட்டு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.